ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறேன். இது ஒரு ஜென்ரல் டாபிக். நேரில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பேசணும். அதாவது மாமியார் மாமனார் என்ஆர்ஐ, அதாவது வெளிநாட்டுக்கு வந்து வெக்கேஷனில் வரும்போது அவங்க என்னெல்லாம் அட்ராசிட்டி பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு நேரலையில் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு லேடி வந்து பேசியிருந்த விஷயத்தை நாம் வந்து பேசியிருந்தோம். அதனுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோட பார்க்க போகிறீங்க. விரிவான பார்வைக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்க டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லோருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் வந்து சப்போர்ட்டுகளை கொடுங்க. இதான் இது மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தால் தான், ஏன்னா அவங்க டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப லேட்டாக வராங்க. ஸோ அதனால் நானாலாம் எத்தனை எபிசோடு சரி பொறுமையாக பண்ணிக்குவோம், நேரம் கிடைக்கும் போது பண்ணி போகிறதுல என்ன போகுது வேணும்னா சரி லேட்டாக வராங்க அப்படின்னு நினச்சிக்கணும். ஸோ அதனால் இப்போ என்ன விஷயம்னா, ஒரு அம்மா வந்து ரொம்ப கதறி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி கதறி போஸ்ட் என்னன்னா, அவங்க என்ஆர்ஐயா இருக்காங்க போல இருக்கு, அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு பொழுது. இதுங்க என்னன்னா, இந்த லீவ் ஆனால் அங்கே பொட்டி கட்டின்னு கிளம்புல கிழவங்கி. இப்போ இதில் என்னன்னா, அங்கே இருக்கிறவங்க வந்து என்னன்னா அம்மா அப்பாவை ரோட்டில் விட்டன்ற மாதிரி அவனுங்க இருக்கிறவங்க கிளப்பி விடுவானுங்க. அதாவது இங்க இருக்கிறவன் சம்பாதிச்சு காசு அனுப்புவான், எல்லாம் ராஜபோகமான வாழ்க்கை தான் வாழுங்க. தெருவாக போய் என்ன பழைய சோறு வாங்கி வந்து வீட்டில் வந்து சாப்பிட போறது இல்லை. நான் எல்லாம் ரைட் ராயில எல்லாத்துக்கும் கேப் வச்சுட்டு போவோம், எல்லாம் ஓகே தான். ஆனாலும் வந்து நீ வந்து அந்த கில்ட்டை வந்து ரெடி பண்ணி விட்டுருவானுங்க. கண்டிப்பாக இந்த கில்ட்டை ரெடி பண்ணி விட்டதுனால என்ன செய்வான், கிழவங்கழிக்கு வந்து டிக்கெட்டை போட்டு இங்க வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லுவான். வந்து வர்றதுலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஒரு அம்மா அப்பாவோ வளர்க்கும் பொழுது அதை பார்த்துக்கணும் அப்படின்றது எல்லோருக்குமான பொறுப்பு. நம்ம இந்திய கல்ச்சரை பொறுத்தவரையிலையும், இப்போ இந்த ஊரை பொறுத்தவரையும் 18 சம்மருக்கு அப்புறம் பொட மயிறு பெத்து மயிர புடுங்க. நீ ஏதோ படுத்தா புள்ளைய பெத்து நோ என்ன தவமா தவங்கிறது பெத்த மாதிரின்ற மாதிரி எடுத்து போட்டு திட்டிட்டு போயிட்டே இருப்பான். அவங்களும் அதை வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பாவும் அப்படிதான் தெரிஞ்சு விட்டுருப்பாங்க. அதனால அவங்க அப்படிதான் வாழறாங்க, பழகிக்குவாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது, இது என்னாச்சு, இந்த டிக்கெட்டை போட்டு கூப்பிட்டு வந்தது இதுங்க வந்தது. ஏன்னா இது எப்பயுமே இந்த மென்டாலிட்டி எப்படின்னா, நம்ம சொல்லி ஒருத்தவங்க வந்து அதை கேட்கற மாதிரி இருக்கிற போது அது ரொம்ப சுகமா இருக்கும். ஆமா சார், ஓகேவா? அந்த மென்டாலிட்டியிலே வந்து அங்க எப்படியா இருந்தாலும் தம்பி வீட்லயோ நடுப்புள்ளையோட பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கிறான், அண்ணங்காரன் தம்பிக்காரானுங்க பாத்துக்கிறானுங்கன்னு வச்சுக்கோ. வெளிநாட்டுல ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் நிலைமை யோசிச்சு பாருங்க. அவனுக்கு ஒரு கில்ட் இருக்கும். நீங்க எப்பயுமே வேற மாதிரி புரிஞ்சுக்குவீங்க, 2 மாதிரி புரிஞ்சுக்குவீங்க, 7 மாதிரி புரிஞ்சுக்குவீங்க. இவன் ஏன் போய் இவனோட பொண்டாட்டியோட இருக்க அப்படி புரிஞ்சுட்டு, அதாவது ஏற்கனவே கள்ளக்காதலுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்கோன்ற மாதிரி அவனும் வந்து கதையை வளர்த்திட்டு இருக்கானுங்க கமெண்ட்ல எல்லாம் போட்டு. நான் இன்னும் விளக்கு பிடிச்ச மாதிரி என்ன வச்சு பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம வந்து ஏன்னா இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் திங்குன்னா அதுக்கு என்னடான்னா, அவன் வந்து இல்லை நீங்க இப்படி இந்திய கல்ச்சர் என்பது, நாம இந்திய கல்ச்சர்னா ஒருத்தர் சாவடிச்சிட வேண்டியது தானே. சரி, கல்ச்சர் தான் தெரிஞ்சது. ஹைதராபாத் கதை அது மாதிரி எல்லா ஐட்டம் மாதிரியான பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு போடா மாதிரி இங்கிலாந்துக்கே வந்துச்சு அந்த பொண்ணு. அந்த மாதிரியான இந்தியன் கல்ச்சர்லாம் காரி துப்பிட்டு இருக்காங்க. அது விடுங்க. விஷயம் என்னன்னா, இந்த கில்ட்டை ஏற்றி விடுறோம். இவன் என்ன பண்ணுவோம், டிக்கெட்டை போட்டு அங்கே கிழவங்க சொல்றது. இதுங்க அங்கே போனதுக்கு அப்புறம் என்ன, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாழ்க்கையை ஒன்று வாழ்ந்துருப்பாங்களா அந்த குடும்பம். 2 மாசம் அந்த கிழவங்க அந்த ஊர்ல இருக்குன்னு போது எல்லாமே மாறும், ரொட்டீனா மாறும். இப்ப சொந்த பொண்ணே அப்பா அம்மாவை கூட்டிருந்தாலும் சரி, மாப்பிள்ளை வந்து மாமனார் மாமியாரை கூட்டிருந்தாலும் சரி, ஆர்எல்ஸ் பையன் வந்து தன்னுடைய அப்பா அம்மாவை கூட்டிருந்தாலும் சரி, இன்லாஸ் பொதுவா இன்லாஸ், அது இந்த சைடு இன்லாஸா இருக்கட்டும் அந்த சைடு இன்லாஸா இருக்கட்டும், நான் எல்லா பக்கமும் பேசுறேன். வந்தமா ஹெல்ப் பண்ணணும் ஒன்று முதல்ல. 2வது, இன்னொருத்தவங்க சுதந்திரத்தில் நீங்க தலையிடக்கூடாது. உபத்திரம் பண்ணாமல் உதவி செய்யட்டாலும் உபத்திரம் செய்யாம. காலையில இருந்து குளிச்சிங்களா, உங்களால முடிஞ்சதுக்கு வந்து உங்களால உப்புமா பண்ணி சாப்பிட முடிஞ்சுதா, மாமனார் மாமியார். ஏன்னா அந்த பொம்பளை எப்படியும் வேலைக்கு போயிட்டு வரும், இல்லை 2 பசங்களை அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கும். அந்த ரொட்டீன்ல எனக்கு உள்ளார பூந்து குட்டையை குழப்பி 2 மாசத்துக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு வந்து ஜிம்முக்கு போய் ஒரு 10 கிலோ குறையுன்னு வச்சுக்கோ, 5 கிலோ ஏற்றிட்டு தான் எனக்கு போகுங்கன்னு வச்சுக்காங்க. அந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷனை ஏற்றி பீரியட்ஸ் வந்து 3 நாள் 4 நாள்ல முடிய பீரியட்ஸ் 7 நாளைக்கு போகும். பிச்சு உதரம் கட்டியா போயிட்டு இருக்கும். அந்த மாதிரியான டிப்ரெஷனை கொடுத்து நார் அடிச்சுட்டு தான் இவங்க கிளம்பணும்னு இடத்த கட்டி போகும்போது இந்த செத்து பாறையில தூக்கின்னு போகும்போது வழி கூட்டி அனுப்புவாங்க. ஒரு மாதிரி எல்லாம் அழுது தண்ணி எல்லாம் ஊற்றி ஒரு மாதிரி அனுப்பா போயிட்டு நல்லபடியா போயிட்டு அந்த மாதிரி அனுப்புற மாதிரி தான் இவங்க செஞ்சுட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருந்துட்டு இதை தான் வந்து ஒரு பொண்ணு வந்து
சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தோம். ரொம்ப அதாவது என்னன்னா என் வாழ்க்கையிலுடைய ரொட்டீனே மாறி போச்சு. இப்போ 2 மாசம் என்னென்ன எதுக்கு என்னென்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, எதுக்கு கதை வளர்த்துவாங்கன்னு தெரியாது. என் வீடுன்னு ஒரு விஷயத்த நான் வந்து கட்டமைச்சிருந்தேன்ல, அந்த கட்டமைச்சதுல வந்து 2 மாசம் உள்ளார உட்காந்து எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க. ஒரு நிமிஷமும் பயந்துட்டு வாழணும். இது என்ன ஒரு வாழ்க்கை மயிறு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து புலம்பிருக்கு. அதுக்கு பதில்கள் எல்லாமே ஒரு விதமா சொல்லியிருந்தாங்க. அதை தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஒரு 19 பேர் வந்திருக்கீங்க. இது பற்றி முதல்ல எப்பவுமே நேத்தா இல்ல ஒரு முந்தா நேத்துன்னு நினைக்கிறேன். கைஸ் நான் கொஞ்சம் ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். அதான் மாதிரி யார் மாதிரி ஓகே. ஸோ நேத்து நம்ம லைவ் வர முடியல, பட் முந்தா நேத்து லைவ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ராக்டிவா இருந்தது. நிறைய நீங்களும் வந்து கமெண்ட்கள் போட்டீங்க. அப்போ அதை பத்தி பேசும்போது நிறைய இன்ட்ராக்டிவ் செஷனா இருந்தது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நீங்க இதுல ஏதாவது கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள், இல்ல உங்களோட வேண்டாம் யாராவது கோத்ரூ பண்ணியிருப்பாங்க, அதை வந்து கூட மென்ஷன் பண்ணுங்க. ஜஸ்ட் ஸோ தட் இட் வில் ரீச். இல்லை ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ ஜாக்கி வந்து எல்லாம் முன்கதை சுருக்க மாதிரி சொல்லிட்டாங்க என்னெல்லாம் அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. இது நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கிட்ட வந்து பேசினப்ப என்னன்னா, இது என்ன பெரிய பிரச்சனையா இருக்கு, நாங்கெல்லாம் வாழ்ந்துன்னு இருக்கோம் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு சொன்னான். நான் அப்பதான் சொன்னேன், சி ரெகுலரா நீ இப்போ ஒருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அவன் எப்ப கோவப்படுவான், எப்ப கோவப்பட மாட்டான், எப்ப வந்து நிப்பான், எப்ப மூஞ்சி தூக்கி வச்சுப்பான், அவனோட அடுத்த மூவ் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது ஒரு இயல்பு இல்லையா? ஸோ யூ நோ வாட் இட் இஸ். அந்த ரொட்டீனுக்கு நீ ஃபிக்ஸ் ஆயிருவ, உன் மைண்ட் வந்து ரொம்ப கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிரும். ஆனா நீங்க ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கை வாழறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ரொட்டீன் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஃபிக்ஸுங்கிறத விட உங்க ரொட்டீன்குள்ளார யாரோ வந்து, அது எப்படி சொல்றது, உங்க பெட்ரூம்ல யாரோ வந்து உங்களுக்கு நடுவில் படுத்துட்டா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு. உதாரணத்திற்கு ரொம்ப பெரிய டைம்லாம் இல்லை, ஒரு 7-8 months நான் வந்து யாழ்னிக்கும் ஜாக்கி கூட இல்லை இல்லையா, தனியா இருந்தேன் இல்லையா. திடீர்னு வந்து 2 பேரும் என் பக்கத்துல பெட்ல படுக்கும்போது எனக்கு அவ்வளோ அசூயா இருந்தது. யாரு மேடம்? நீங்க 2 பேரும் தான். ஓ அப்படியா? நான் வேற நாங்க இங்க இருக்கும்போது அங்க படுக்கும்போது திடீர்னு யாரோ படுக்கும்போது அசோசியார்னா யார் அப்படின்னு ஒரு பதட்டம். பயங்கரமான ஒரு ஜோக்கு. நாளைக்கு சிரிட்டா? இப்ப கூட சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஒன் டைம் இல்ல, இப்ப சிரிப்பு வரல, இது யோசிச்சு சிரிப்பை கிரியேட் பண்ணி நாளைக்கு சிரிக்கிறேன். சரி ஓகே ஃபைன் சூப்பர் வந்துட்டாருங்க. சரியா? ஸோ அது நிஜமாலுமே இருந்தது அந்த ஃபீல். என்னன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம், இத்தனைக்கும் யாழ்னியோட ஒரு ஹக் பண்ணிட்டு அவ படுக்கிறப்ப எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் தான் அது இதான் மேடம் இதான் சொன்னோம், ரொம்ப அப்படி இல்லாம கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது வந்து படுத்ததுக்கே பாருங்க, படுத்து புள்ள பெற்றது போய் படுத்ததுக்கே உங்களுக்கு அசூயா ஒரு மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷனா ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்ததுங்களா? நாங்கெல்லாம் பரவாயில்ல சார், சில பேர் பண்ற வேலையெல்லாம் இப்ப எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி இருக்கும். எடுத்துட்டு வரட்டுங்களா? கூவாத குயிலாடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக ஏனை நீ சேர தெளிந்தேடே, ஆதாரம் வந்த தேவன் நாணை சேர்ந்தாய் இந்த மானை, நாவார ருசித்தேனே தேனை தீர்த்தேன் இன்று நானே, வந்த துணையே வந்து அணையே அந்த முள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே. சூப்பர், நல்லா பண்ணீங்க சார். ஓகேவா? சரி. ஸோ அதுதான் அந்த மாதிரி திடீர்னு ஒரு விஷயத்த நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னும் பொழுது இது பெரிய வந்து கஷ்டமா இருக்கும். இப்ப நீங்க வந்து இப்ப சொன்னீங்க இல்லையா, 2 பக்கம் இன்லாஸ் வந்தாங்களுமே அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா. இந்த 2 பக்கம் இன்லாஸ் வரும்பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மென்னுக்கு இதுல பெரிய பிரஷர் கிடையாது. ஆமா, ஏன்னா இப்ப டிபனை சாப்பிட ஆட்டிட்டு ஆபீஸ் போயிடுவான், அவ்வளவுதான். வீட்டுல உட்காந்து டிபெண்டா இருக்கணும், அந்த பிரச்சனை தெரியும். எஸ், ஓகேவா? ஸோ அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, வீட்டுல டிபெண்டாவே மென் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. திரும்பவும் சொல்றேன் நான், ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்னு பொழுது, இப்ப பொண்ணு வீட்டுல இருந்து இன்லாஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்படியே மேக்சிமம் இவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு ஒண்ணு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, பெரிய தொந்தரவா ஒன்னும் இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? இது ஒண்ணு. இன்னொன்னு, பெரிய பேச்சுவார்த்தையே இருக்காது, என்னன்னா என்ன அவ்வளவுதான் இருக்கும்.
வேலையோ இல்ல அதனால வந்து ஒரு ரொட்டீனோ பாதிக்கப்பட போறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு தான். ஓகேவா? சோ இந்த பொண்ணு என்ன சொல்லியிருந்தான்னா, சின்ன சின்ன விஷயங்கள் தான் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். உதாரணத்துக்கு நான் வரேன் ஷார்ட்ஸ் போடுறேன்னா என்னால ஷார்ட்ஸ் போட முடியாது. அது சம்மராவே இருந்தாலும் நான் என்னோட ட்ரெஸ்ல இருந்து எல்லா விதத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே போல இப்ப நான் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மொத்தமா சேர்த்து துணியை போடுவேன், மெஷின்ல போட்டுட்டு அதை ட்ரை பண்ணவே மாட்டேன், அது அதுலயே காஞ்சி இருந்துரும். அதுக்கப்புறம் எனக்கு எப்ப தோணுதோ நான் எடுத்து மடிச்சு வைப்பேன். இப்ப இவங்க இருந்தாங்கன்னா மெஷின் போட்டியாமா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நீ மெஷின் போட்டியா? நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதோட விட மாட்டாங்க. அது எடுக்கலையாமா, அது ஏன் அது உள்ளாரியே இருக்கு அப்படின்வாங்க. மயிர புடு ஒண்ணு வந்து அதுதான் அது உள்ளாரதானே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது, மட்டும் தான் கேட்க முடியும். அந்த மாதிரி ஒரு கோவம் வரும் நமக்கு. சரி, இதெல்லாம் விட அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண விஷயங்களா இருக்கும். இப்ப நம்ம உதாரணத்துக்கு நான் ஒரு ஜிம்மே போறேன் அப்படின்னா, ஜிம் போறியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும். எதுக்குமா அதெல்லாம் போய்கிட்டு நம்ம வீட்டுல வந்து குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாலே சரியாயிரும். அதான் நிமிந்து தான் 2 பெத்து வச்சிருக்கேன், குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சுதான் அதுவே போதாதான் அப்படின்னு நம்மளுக்கு மைண்ட் வாய்ஸ் வரும். ஆனா சொல்ல முடியாது. என்னத்துக்கு இப்ப என்ன மேடம் சொன்னதுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் வரதான் நான் பேசுறேன். உங்களுக்கு அது கூட பொறுக்க மாட்டேது மேடம். என்ன பண்றது? சரி, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறது. இதற்கு இன்னும் வந்து கொஞ்சம், அதாவது இப்ப வந்து வரவங்க வந்து இப்ப 70 வயசுக்கு மேல அப்படின்னா நீங்க அவங்களோட அது வரைக்கும் அவங்கதான் அவங்கள பார்த்து நிற்பாங்க. டேப்லெட்ஸ்ல இருந்து எல்லாமே இங்க வந்த உடனேவே ஏதோ புதுசா வந்து டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி டேப்லெட் எடுத்து வச்சு கொடுத்துருமா அப்படிங்கறதுல இருந்து நம்ம கிட்ட ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து எனக்கு என் டைம் எனக்கான விஷயங்கள்னு செஞ்சுக்க முடியல. இப்ப இதுல ஹஸ்பண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், அவங்க பெருசா எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்னோட ரொட்டீனே மாறுறப்ப இது எனக்கு ரொம்ப அவர்ஷனா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லும் பொழுது எனக்கு இதுல நிறைய பெண்கள் வந்து அதுக்கு அட்வைஸ் பண்றாங்க உடனேவே. அதுல நிறைய பெண்கள் அட்வைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நான் தான் கூடவே வச்சு பாத்துக்கிறேன், இன்னும் ஒரு தடவை வர்றதுக்கு சொல்றியே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அந்த அட்வைஸே. அதாவது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் ஹஸ்பண்டை ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, இல்ல ஹெல்ப்பர் ஏதாவது முடியுமான்னு பாருங்க, சோ ரொம்ப உங்களை சிரமப்படுத்திக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்க வந்து உங்களோட ரொட்டீனை கண்டிப்பா விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த பொண்ணு சொல்றது என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்கள், எனக்கான ஒரு வாக்கிங் டைமோ எனக்கான ஒரு ஜிம் டைமோ, அந்த ஜிம் ட்ரெஸ் மட்டும் போட்டு வந்தா என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. அந்த ஜிம் ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு வந்தா மாமியார்லாம் மிரண்டு போயிடுவாங்க. அப்படியே மாமியார் குடும்பத்துல குழப்பம் உண்டாரு. மேல சொல்லட்டுங்களா? சார் ஜிம் ட்ரெஸ் தான் நீங்க ஏதாவது யோசிக்கிறீங்க இல்ல சார்? ஒரு ட்ராக் பேண்ட் போட்டு வந்தாலே ட்ராக் பேண்ட் தான் நானும் சொல்றேன். அந்த ட்ராக் பேண்ட்டுக்கே தாங்க. ட்ராக் பேண்ட்லாம் இப்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. மேபி நம்ம ஷார்ட்ஸ் போடுறோங்கிறதுக்காக ட்ராக் பேண்ட் நார்மலா அப்படின்ற மாதிரி கரெக்ட் தான். சரி, ஸோ இப்போ என்னோட சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ரொட்டீன் தான். எனக்கு ஒரு வாக் போவேன், கொஞ்ச நேரம் உட்காந்து காஃபி குடிப்பேன், இவ்வளவுதான். அந்த பொண்ணு சொல்றது என்னன்னா, ரிலாக்ஸ்டா இவங்க போய் இப்ப வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க, குழந்தைங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன்னா உட்காந்து ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு காஃபி ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு எடுத்துப்பேன்னா விட மாட்டாங்க. அந்த 15 மினிட்ஸ் நம்ம உட்கார்றப்பதான், மா இங்க வா, ஏன் இது கொஞ்சம் எடுத்துக்கூட, மா இது எங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. இத்தனைக்கும் வருஷம் வந்துதான் இருக்காங்க. இந்த சுவிட்ச் எங்கம்மான்ற மாதிரி கேட்கறதுதான் வந்து எனக்கு சில நேரங்கள்ல ரொம்ப காண்டாவுது. அப்படியே விஷத்தை கலந்து கொடுத்து இங்கேயே பரியல் கிரவுண்ட்ல பொறிச்சு இப்படியே வந்து எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுத்துருந்த மாதிரி மைண்ட் வாய்ஸ் சொல்லும். ஆனா சொல்ல முடியாது. அதேதான். இல்ல, அந்த பொண்ணு அப்படிதான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு கோபமும் ஒரு டிப்ரெஷனும் வருது. இது என்னன்னா, எனக்கு தூக்கத்தையே பாதிக்குது. ஒரு படபடப்பாவே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இது என்னன்னா ஒரு ஆதங்கம். இது உங்ககிட்ட யாருக்கிட்டயுமே வந்து நான் என்ன செய்யணும்னு அவங்க கேட்க போறதுல ஒரு ஆதங்கத்தை சொல்லும்போது உடனேவேங்க உங்களோடவே அவங்க இருக்க போறாங்க எல்லா நாளும், ஏதோ கொஞ்ச நாள் வந்துட்டு போறாங்க. மேக் தெம் ஹாப்பி, அவங்களை நீங்க ஹாப்பியா வச்சுக்கங்க. இது என்னன்னா, இந்த ஓலா ஓடுற எவ்வளவுமே வச்சிருக்க மாட்டாளுங்க, அவளுக்கு சூத்துல கிரீஸ் தடவை எப்பயும் அனுப்பிச்சிருப்பாளுங்க. ஆனா இதை வெளியில வந்து சொல்லும் போது வந்து மேக் தம் ஹாப்பி, பி ஹாப்பி, ஃபன் ஃபீல்டு, மயிர் ஃபீல்டு, மட்டை ஃபீல்டுன்னு மொத்தம் எட்டு வந்து அப்படியே ரவுண்டு கட்டிட்டு இருப்பாளுங்க. இது வந்து இந்த மாதிரி ஓலா கதை நிறைய கேட்டுட்டோமா, அது வந்து சரி விடுங்க, இப்படிதான் வாழ்க்கைன்னும் போது ஒன்றும் பண்ண முடியாது, சொல்லுங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப இதுதான் ரொம்ப ஒரு மாதிரி இதாகுது மேடம், ரொம்ப கோவம் வருது.
என்ன பண்ணுறது இப்ப ரீசெண்ட் டேஸ்ல சில விஷயங்கள்லாம் பாக்குறோம், உங்களுக்கு கோவமே வரல, நீங்க பாட்டுக்கு ரொம்ப கூலா இருக்கீங்க. மேம் அது ஓகே, நம்ம அது மாதிரி கூல் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி இதனால இதனால வந்து என்னது புரோஜனம் இல்லைன்னும் போது 10 பைசா புரோஜனம் இல்லைன்னும் போது என்னத்துக்கு அதை போட்டு பேசிக்கிட்டுன்றதுனால. பட் அது உண்மையிலே போலாத்தனங்கள் நிறைய இருக்குது. சரி விடுங்க. ஓகே, கண்ணாடி மேலே போட்டுருக்கோம். இல்ல அது பார்த்துட்டேன். பார்த்துட்டு தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ. என்னை ரியாக்ஷனை கேப்சர் பண்ற பாருங்க. ரொம்ப இந்த பேனாவில் இந்த பாண்ட் வந்து பேனாவிலே வந்து இது பண்ற மாதிரி இப்படி ஒரு பேக் வச்சு அந்த பேக்ல ஒரு அது மாதிரிலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். நான் அப்படி ரெக்கார்ட் பண்ணி தான் செமையா இருந்தது. ஆமா, மாட்டிட்டு இருப்பான். ஒரு 2 மீட்டிங்லேயே மாட்டிட்டு இருந்திருப்பேன். முடிஞ்சு போச்சுக்காது, அவ்வளவுதான். ஃபீல்ட் அவுட், தட்ஸ் ஆல் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. சரியா, அதன் பிறகு வந்து இன்னொரு விஷயமாக வந்து சொல்லக்கூடியது என்னன்னா, நான் தான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, அவங்க வந்து ஷீ இஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் ஹர் ஒரு யார்கிட்டயாவது போய் சொல்றதுக்கு பதிலாக ஒரு பேஜ்ல வந்து சொல்றோம். ஏன்னா இப்ப நமக்கு சில பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லாம அவங்களுக்கு யாருமே சொல்ல முடியாத ஒரு இடத்துல வந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல அடுத்து என்ன சொல்றது அப்படின்னா, இஷ்டப்பட்டு செஞ்சா எல்லாமே கஷ்டமா தெரியாது. இது எங்கேயாவது தான் மேடம், இந்த காலையிலே மனைவி காலை தொட்டு கும்பிட்டால் மகிமை உண்டாகணும் எவனாவது போட்டா உடனே அதை வந்து ட்ரை பண்றது, இந்த மாதிரி கோஸ்டிங்க, இந்த மாதிரி ஏதாவது காப்பி பேஸ்ட் பண்ணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஏதாவது காலையில எவனாவது இந்த வாட்ஸ்அப்ல ஓலா விட்டுருப்பான், அந்த ஓலா வெட்டு வந்து காப்பி பண்ணி அனைவரும் அன்பு செய்வோம், மயிரப்படுவோம், மட்டையை கட்டுவோம்ட்டு பண்ணிட்டு இருக்குங்க. அதேதான். ஆமா. ஓகே, சொல்லுங்க. ஓகே, சரியா. இப்ப அந்த பொண்ணோட விஷயமே என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் நீ உடனே எல்லாம் செய்யணும் இல்ல, ஒரு க்ளோத்தை மடிச்சு வைக்கணும் செய்யாத, அதை விட நிறைய வந்து விஷயங்கள் இருக்கு. சோ அத கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நீ பாரு. ஓகேவா? ஒரு 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 ஃபர்ஸ்ட் வந்து பழக்கப்படுத்திடு. வந்த அன்னைக்கு வந்து ஒரு வாரத்துக்கே நீ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் வந்து ஐயோ அவங்க வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தயவுசெய்து செய்யாத. உன்னோட டைமிங்ஸ் என்னவோ அதை ஒரு 3 நாள் 4 நாள் ரெகுலரா ஃபாலோ பண்ணிடு. சோ தட் அவங்களுக்கு இந்த டைம்ல இவ பிஸி அப்படிங்கறத நீ ரெஜிஸ்டர் பண்ணிடுவ. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பா செய்யுங்க. அதே மாதிரி வந்து கிளம்பும் போது ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுங்க அப்படி இப்படின்னு ஜிம்முக்கு கிளம்புறீங்க, அப்ப போய் ஏதாவது எடுத்து கொடுங்க அப்படிலாம் சொன்னீங்கன்னா டக்குன்னு பதில் சொல்லுங்க. அத்தை வழிக்கடிச்சு விழுங்க, தொடை வந்து பிளந்துக்கிட்டோம் இல்ல கால் முட்டி உடஞ்சிக்கிட்டோம், சூட்டால நவுந்துன்னு போய் பாத்ரூம் போகும்போது ஐ வில் ஹெல்ப் யூ அத்தை, இப்போதைக்கு நீங்க இதை எடுத்து பண்ணிக்கங்க. நீங்க இதை தானே செஞ்சுட்டு இருந்தீங்க ஊர்ல மாமாவுக்கு, இங்க வந்தப்பறம் இப்படி வந்து உங்களுக்கு இப்படி ஆயிடுது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனா சொல்ல முடியாது சார். நீங்க டோன் டவுன் தயவு செய்து பண்ணுங்க சார். நீங்க எப்படி வந்து என்னவோ தெரியல மேடம். இதுக்கப்புறம் இந்தியாவில் எனக்கு சோறே இல்லைன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. திடீர்னு பார்த்தா சோறு இருக்கும், சாம்பார் இருக்கும், ஆனால் அதில் வந்து நுர இருக்கும். என்னன்னு பார்த்தா எச்சு வந்துடும் நினைக்கிறேன். சாம்பார் நுர இருக்கிறதுக்கு வாய்ப்பு. டீலன்னா கூட பெருசாயிடும். ஆனா சனியனே டீல துப்பி கொடுத்தா கூட தெரியாம போயிருக்கும், சோத்துல வந்து துப்பி கொடுத்துருக்கேன்ட்டு. ஒரு ரீல் மேடம், அந்த பொண்ணு இந்த அளவுக்கு கட்டு, ஹீரோயின். ஓகே, ஹீரோ வந்து 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுமே என்னன்னா அந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல ஒரு வெள்ளையா ஊந்துரும் ஐஸ்கிரீம். அது என்ன ஐயோ வெள்ளையா இருக்கு அப்படின்ட்டு இது என்ன பண்ணு இப்படி எடுக்கும், இப்படி இங்க இருந்து ஐஸ்கிரீம் அப்படியே எடுக்கும். எடுத்ததுமே என்ன பண்ணுவாரு அவரு, எடுத்து வாயில வச்சுட்டு போகும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த கீழே ஒரு பக்கோடால ஏதாவது சுண்டு விழுந்தா அப்புறம் காரா புஞ்சி விடுவோம், டக்குனு எடுத்து போடுவோம். அந்த மாதிரி இங்க ஐஸ்கிரீம் கொட்டிடுச்சேன்னு இதை எடுத்து அது நக்க போகும். உடனே இவரு என்ன பண்ணுவாரு, அதை புளிச்சு இவரு வாயில வச்சு அப்படின்னு நக்குவாரு. நக்கும் போதே ஒரு மாதிரி மூஞ்சி மாறும். எல்லாம் இதுன்னு பார்த்தா மேல பார்த்தா புறா ஆகி போயிருக்கு இந்த இடத்துல. நினைக்கிறேன் அதுவும் கீர்த்தி சன்னு நினைக்கிறேன். அந்த சீனு ரீல்ஸ்ல வந்துதான் பார்த்து எனக்கு அப்படியே அது கடைசியா அந்த கையை மூந்து பார்க்காது, அதுக்கு உடனே இந்த மாதிரி எனக்கு சோறு எப்படி வரும்னு எனக்கு ரொம்ப, அதனால ஹோட்டலுக்கே போயிடலான்னு நினைக்கிறேன் மேடம். சார் ஆனா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. என்ன மேடம்? ஏன்னா வந்து இப்ப 2 அடுப்பு இருக்கு அந்த வீட்டுல. ஸோ இன்னொரு அடுப்புலேருந்து உங்களுக்கு நல்ல விதவிதமா ஒரு கவலையே படாதீங்க, எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. ஓகே, அதனால திங்ஸ் ஹேப்பனிங்கா இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. சரிங்களா? ஸோ அதான் இதுல நான் அந்த
பதிவுல பார்த்த வரைக்குமே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், ஒரு பொண்ணு மட்டும்தான் கொஞ்சம் தெளிவான அட்வைஸ் கொடுத்தாங்க. ரொட்டீனை முதல்ல செட் பண்ணிடு. வந்த உடனேவே நீ வந்து உன்னோட ஜிம்முக்கு போறதை நிறுத்துறதோ, வாக்கிங் போறதை நிறுத்துறதோ, உன் காஃபி டைமை நிறுத்துறதோ நிறுத்தினா முடிஞ்சு. அதேதான். இப்ப 2 பேரும் நடுவுல ஹால் இருக்கு, சிங்கிள் பெட்ரூம் தான் இருக்கு. அவங்களும் ஒரு பெட்ரூம் கொடுத்துட்டு நீங்க எல்லாமே ஒரு பெட்ரூம்ல இருக்கீங்க. ஹால்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா நான் ஹால்ல டமால் என்ன பண்ண ஷீட்டை போட்டு ட்ரௌசர் மாதிரி போட்டு போய் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அவங்க புருஷனை கூட்டு அவங்களே ஓடுறாங்க உள்ளார. மேம் இதுல டெக்னிக்கலா நிறைய விஷயம் இருக்கு மேடம். அந்த மாதிரி நான் எக்ஸசைஸ் பண்ண அந்த பொண்ணாரு நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா புலம்புறதுக்கு பதில் இது மாதிரி பண்ணுவேன் டப்புன்னு. கபால்னு வந்து அவர் மாமனார் ரொம்ப ஆர்வமா வந்து என்னமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன்னு ஒரு வா ரூமுக்கு அப்படின்னு அவங்க கூட்டிட்டு போயிடும் வச்சுக்கோங்க, இடம் கிளியர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ரொட்டீனை நம்ம பழக்கப்படுத்திடணும்னு சொல்ல வரேன். சரி, இதுல என்ன அப்படின்னா, ஸோ அப்ப இதுலலாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்பொழுது ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க, இது நியூக்ளியர் ஃபேமிலிக்கே உரிய ப்ராப்ளம். இங்க மட்டும் இல்ல, எங்க எல்லா இடத்துலயும் வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. பட் உடனேவே இப்ப எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் ஜெயக்கு, அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நான் வேலையே செய்யலன்னு சொல்லவே இல்லை, எனக்கு தோன்ற டைம்ல சில வேலைகளை நான் செய்யறேன். இப்ப ஜாக்கி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு கூட நான் அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணேன். மைக்கை எடுத்தா எடுத்த இடத்துல வச்சிடணும், பொருளை எடுத்தா எடுத்த இடத்துல வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்கு பேக்ல இருந்து எடுத்தேன், திருப்பி மைக்கு பேக்குள்ள கொண்டு போய் வச்சிட்டேன் நான் மைக்கு டப்பாவை. அவங்க எங்க மைக் டப்பா அப்படின்னு தேடுறப்ப, இல்லை நீ தானே சொல்லியிருக்கேன் ஒரு பொருளை எடுத்தா வைக்கணும்னு, நான் கொண்டு போய் திரும்ப அந்த பேக்லயே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே, பெருமையை சொல்லிட்டீங்க. இல்ல பெருமையை சொல்லு ஜாக்கி, நம்ம சொல்றேன். இப்ப நம்மளும் தான் அருவாமனை அங்கேயே வச்சிருப்போம். பட் இப்ப நம்ம எவ்வளவு மாறி இருக்கோங்கிற ஒரு இடத்துல வந்து நம்மள வந்து தெரிவிக்கணும். இப்ப புதுசா ஒருத்தர் எனக்கு வந்து லெசன் கொடுத்துருக்காரு, டிஸ்பிளே யுவர் செல்ஃப். தூக்கி அடிச்சிருவாங்க. டிஸ்பிளே யுவர் செல்ஃப்னா அது அந்த பொண்ணு எக்ஸசைஸ் பண்ணா மாமனார் கூட்டு ஓடுறோம் டிஸ்பிளே அப்படி. குரூப்ல போய் நீ கமெண்ட் பண்ற, நீங்க டிஸ்பிளே யுவர் செல்ஃப்னு சொல்லியிருந்தீங்க, நான் என்னை பத்தி இந்த மாதிரி பெருமையா சொல்றேன், அவங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி பேசுறாரு, நீங்களே ஒரு வழி சொல்லுங்க. வந்துருக்காடா அந்த மாதிரி போய் நான் வந்து உங்களுக்கு வந்து சொன்னேன் பத்தியா, அன்னி வாய்ஸ்ல ஒரே எனர்ஜி தெரியுது, என்னவா இருக்கும் எனர்ஜி ட்ரெயின் ஆயிருக்குப்பா. அதுதான் சரி விடுங்க, ரொம்ப நாள் கழிச்சு கேட்டா அப்படிதான் இருக்கும். அவர் ரொம்ப நாள் கழிச்சு கேட்கிறாரு. இல்ல அவன் வீட்டை செட் பண்றதுக்கு ஒரு நாள் ஆயிருக்கு. ஏன்னா இது எப்படியா இருந்தாலும் அது எப்படியும் வேலை செய்ய முடியாது, அதை வேலை செய்ய விட்டுருக்க மாட்டான். இவன் தான் எல்லாத்தையும் செட் பண்ணியிருப்பான். ஸோ இதை செட் பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு லேட்டாக இப்பதான் வந்திருக்கான், இப்பதான் தெரிஞ்சு வந்திருக்கான். அதனாலதான் எல்லாமே நல்லா இருக்கு, எனர்ஜெட்டிக்கா இருக்கு. அதுதான் பிரச்சனை. ஓகேவா? சோ இதுல என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது அந்த பொண்ணு வந்து வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லல, மாட்டேன்னு சொல்லல. ஆமா, எனக்கு தோன்ற எனக்கு எப்படி ஆய் தொடச்சிக்கணும்னு எனக்கு கத்து கொடுக்காதுன்னு சொல்லுது இந்த பொண்ணு. அவ்வளவுதான் சிம்பிள். இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், இத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம், அது செய்யாத அப்படின்னு சொல்றது. அவ்வளவுதான். அதுதான் இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, என்னோட டைமுக்கு எதுவும் நடக்காது, நான் அவங்களோட டைமுக்கு என்ன மாத்திக்கிற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுது. உடனே இங்க நீ டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்க, நீ ஆர்கனைஸ்டா இருக்கணும், நீ ஏமா அந்த பொண்ணு காலையில எழுந்து அவங்க விளக்கேத்துவாங்க, நான் ஈவினிங்ல விளக்கேத்துவேன், அவங்க கார்த்தால எழுந்து விளக்கேத்துறாங்கிறதுக்காக நான் அடுப்பை துடைக்கிறதுல இருந்து குளிச்சுட்டு தான் நான் கிச்சனுக்கு வரணுங்கிறேன். இது நான் இப்ப வெளிநாட்டுல இருக்கும்பொழுது நான் குளிச்சுட்டு கிச்சனுக்கு வந்துட்டு நான் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு அந்த பொண்ணு, இவ்வளவுதான் சிம்பிள். இதுக்கு உடனேவே அது வந்து நல்ல வழக்கங்களை தான் தெரியாது மேடம். இதுங்களுக்கு சனி இங்க வந்திருக்க சும்மா இன்னைக்கு வெளியே சம்மர் மேடம், வெளியே போனவே கையெல்லாம் உறைஞ்சி போகுது. அந்த மாதிரியான ஊர்ல வந்து குளிக்கணும், காலை கழுவணும், கையை கழுவணும், காலையிலன்னா போடி மயிராட்டி கிளம்பி போடுவோம். பிள்ளை நீயே வச்சுக்கோ, அவனுக்கு நீயே நிறத்து போட்டு விடு, நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன், கிளம்பி போயிட்டே இருப்பேனாலாம். நீங்க இல்ல மேடம், அப்படித்தான் சொல்லுவேன் நான். என்ன பெரிய இந்த இதை எடுத்து வந்து இங்க எடுத்து வந்து இது நானே மாற்றேன். அதேதான் சார், எனக்கு கூட தெரியுது. ஒரு மாதிரி கட் பண்ணி போட்டா கூட எல்லா வீடியோலயும் இந்த மாதிரி நீங்க ஐடியா வந்து குடுத்துருவீங்க போல மேடம். ஓகே, சரியா? சோ இது நான் இது ஏன் இது இவ்வளவு ஆத்து ஒரு மாதிரி கொஞ்சம் எனக்கு ஆத்திட்டு இதை சொல்ற எல்லாமே பெண்கள் தான். ஒரு சின்ன விஷயம், அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இல்ல, இப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தவங்க மட்டும் தாங்க அதை சொல்லியிருந்தாங்க, உன்னோட ரொட்டீனை நீ மாத்திக்காத, ரொட்டீனை முதல்ல செட் பண்ணிடு, அப்ப அவங்க அதுக்கு பழகிடுவாங்க. பொண்ணு மட்டும் மத்த எல்லாருமே
நீங்கள் வந்து ஆர்கனைஸ்டா இல்ல, டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்கீங்க, நீங்க வந்து இதெல்லாமே நல்லது தானே, அவங்க சொல்றது எதுவுமே கெடுதலே இல்லையே, இது எப்படி கெடுதல் இல்லையா? இந்த சொல்ற இந்த சனியனுக்குமே வந்து இந்த காலையில 7 மணிக்கு எழுந்து விளக்கேத்தி 9 மணிக்கு டிஃபன் கொடுத்து 11 மணிக்கு ஒரு டிஃபன் அப் கொடுத்து 4 மணிக்கு வந்து பஜ்ஜி போட்டு இப்படியே ரொட்டீனா பழகி வேற எதுவுமே யோசனையே அதுங்களுக்கு தெரியாது, வாழவும் தெரியாது. அப்ப அதுங்களுடைய மென்டாலிட்டி தாட் என்னவா இருக்கும்? இவ்வளவுதான், அவ்வளவுதான். அதுதான் ஜாக்கி. அது என்னன்னா, அதாவது அதனாலதான் பெரியாரு, கமல் எல்லாம் எல்லாருமே சொல்றது இந்த சமயக்கட்டே ஒரு உலகம்னு ஒருத்தனை வச்சுட்டு இருக்கீங்கல்ல. அப்ப அந்த சமயக்கட்டே உலகம்னு சொல்லி வடிச்சு கொட்டுறதுக்கு மட்டுமே ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவளை யோசிக்கவே கூடாத அளவுக்கு என்ன இந்த கர்ம வயிறு எல்லாத்தையும் பண்ணி இப்ப அன்பை வெளிப்படுத்தினா ஸ்வீட்ல நம்ம சாமா இருந்தா சாமா கழுவி நம்மளுக்கு வந்து அன்பை வெளிப்படுத்தணும். பட் நம்ம வந்து இன்னொருத்தவங்க சொல்லி அதை செய்யும் போது அது என்னதுன்னு கேட்கிறேன். வாட் இஸ் த லவ்? எதுக்கு சார் சம்பந்தமே இல்லாம? I never forget those lines, baby. Just remember that. குக்கர் வைக்க சொல்லியிருந்தேன்டா. அது ஒண்ணு. எனக்கு காஃபி வேணும். எனக்கு டீ வேணும். நொரன்னா நான் கண்டுபிடிச்சிடுவேன். நொரன்னா எதுக்குடா? why you laughing for that? நொரன்னா on phone. ஆமா, நொரன் தான் கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்றான். So why you laughed for that? நோசியாயினியம்மா, அது சும்மா நடிக்குது. ஐயோ அது பயங்கரமான ஆளு. ஐயோ நான் உலகத்துல யார வேணாலும் நம்ம ஏன் நான் பெத்த பொண்ண நம்ப மாட்டேன். அதுதான் நான் சொல்றேனே, வேற எந்த ஒன்னாலும் வண்ண வண்ண வளவி போட்டு வசமாக வளைச்சு போட்டு என்ன கட்டி இழுத்து போகும் இளந்தேகமே, கூறப்பட்டு கரைஞ்சிடாம குறையேதும் நடந்திடாம ஆசைப்பட்டு அணைக்க வேண்டும் மகராசனே, முன்ன பின்ன அறிஞ்சதில்ல முறையாக தெரிஞ்சதில்ல, சின்ன சின்ன தவற நீயும் பொறுத்தானுமே. சரி, அடுத்ததுல பறிவோம் பேசுவோம். அவ்வளவுதானா? ஓகே சரி. இப்ப நான் வந்து கமெண்ட்ரி படிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப இது ஓடிடுச்சு மேல. ஓகேவா? பாமதி வந்திருக்காங்க, லதா கியூட், அதன் பிறகு சித்தார்த்தன், நித்யா, அன்னலட்சுமி, ரத்தி, ஆண்ட்ரியன் முத்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நித்யானந்தம் அவங்களும் இப்பதான் புதுசா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபாத்திமா, நரேனி, அனிதா, லோகேஸ்வரன், அப்படியே தியாகராஜன், அண்ட் ஷர்மிளா நாராயணசுவாமி, ஷஹீதா, மேரி, ஜிஜே, ஃபாத்திமா, அதுக்கப்புறம் லதாயப்பா, இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஓகேவா? சரி, கமெண்ட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குயிக்கா பாமதி வந்து எப்பவும் போல வணக்கம்லாம் சொல்லியிருக்காங்களா. லதா வந்து என்ன எப்படி இருக்கேன்னு கேட்டிருக்காங்க. ஹவ் ஆர் யூ மேன்னு கேட்டிருக்காங்க. மேனா மேமான்னு தெரியல, என்னதான் வந்து மேன் தான் நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா சுதா மேம் கேட்டாச்சு, கீழே வந்து ஹவ் ஆர் யூ மேன். அப்ப நீங்க நல்லா இருக்கேன்ப்பா, நான் நல்லா இருக்கேன்டா. ஓகேவா? அண்ட் அதன் பிறகு வந்து நித்யா வந்து துபாயில இருந்து மெசேஜ் பண்ணிருக்கேன்னு போட்டிருக்காங்க. பாமதி சொல்லிருக்காங்க அங்க அப்படியே கடந்து போறீங்க பாத்தீங்களா, ஹாய் ஜாக்கி ஐ லவ் யூ ஃப்ரம் துபாய் அப்படின்றது நீங்க அப்படியே நித்யா வந்து நந்தன் வந்து அப்படியே சொன்னாங்கன்னு. அதாவது நான் தான் சொல்றேன், நான் யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான். அதனால தான் சார் நான் செக் பண்றேன். நீங்க எனக்கு புரியுது மேடம், எனக்கு புரியுது. நீங்க அப்படியே ஓலா விட்டுவீங்க எனக்கு நல்லா தெரியுது. ரைட், வாங்க. சரி, ஏன் சார் பேசுறோம்? வீழ்த்தி இருக்கீங்களான்னு செக் பண்றேன். ஓகே, லவ் யூ நித்யா, லவ் யூ. அண்ட் லோகேஷ்லாம் ஹாய் சொல்லியிருக்காரு. பாமதி சொல்லியிருக்காங்க, ஜாக்கி என்ன டீனேஜ் பையன் மாதிரி டிஷர்ட் போட்டு இருக்கீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, ஐயோ கடவுளே. தியாகு சொல்லியிருக்காப்ல இந்த மாதிரி நல்ல பயங்கரமான டாபிக்கா இருக்குது அப்படின்றதையும். லோகேஸ்வரன் சொல்லியிருக்காரு, பாத்ரூம் தாண்டி குதிச்சா கூட சாப்பிடுற இடத்துக்கு போயிடலாம், காமெடி மாதிரி எங்கெங்கயோ சுத்தி மேட்ருக்கு கரெக்டா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சகிதா வந்திருக்காங்க, ஷர்மிளா ஹாய் சொல்லிருக்காங்க, தியாகு சொல்லிருக்காங்க, நம்ம கூட வந்து நம்ம உலகத்துல வாழலாம், ஆனா இங்க வந்து நம்மள ஆளற மாதிரி இருந்தா வேலைக்கு ஆகாது. கரெக்ட்.
அது அப்படி அவங்க அப்படிதான் இருக்காங்கன்னு ஆனா சொல்றாங்க. அது என்ன எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா, நான் எப்படிலாம் அவனை வளர்த்தேன்னு தெரியுமா, பாரு இப்ப நான் சொன்னா குட்டிக்காரன் அடிப்பான், நான் பாரு இப்ப டைவ் அடிப்பான், பாரு இப்ப பிகினி போடுவான் அப்படின்ற மாதிரியே அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அதான் சரி. இது இன்னொன்னு என்னன்னா, அந்த பொண்ணு சொல்லியிருந்தது, இப்ப இவங்க சொன்னதுனால டக்குன்னு ஞாபகம் வருது. இது எல்லாமே கூட பரவாயில்ல, இன்டைரக்டா இது எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் மூலமா வந்து நம்ம கிட்ட வந்து இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. மறுநாள் இவர் வந்து நாளைக்கு ஒரு நாள் ஜிம் போகாம இருறேன், நாளைக்கு ஏதோ அம்மாவுக்கு வந்து ஒர்க் இருக்கான், அந்த டைம்ல வந்து அவங்கள வந்து பக்கத்து வீட்டுக்கு கூட்டுன்னு போறது, அங்க போய் கடைக்கு கூட்டுன்னு போறியா, அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதான், சண்டை கொடுத்த சங்கமாங்க நீ லீவை போட்டு கூட்டு போயிடும், வாத்தால என்ன மயில என்ன கூட்டு போற அப்படின்னு சொல்லலாம் நினைப்பாங்க. சார் நீங்க எல்லாத்தையும் நினைப்பாங்கன்னு நீங்க சொல்லாதீங்க சார். சொல்லுங்க. ஓகேவா, அந்த மாதிரியான ஒரு இன்டைரக்டாக வந்து நம்ம கிட்ட வர்ற விஷயங்களும் இருக்கு அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது இவர் வந்து ஈவினிங் வந்து கூட்டு போக முடியாது, லீவும் போட மாட்டாங்க இவங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்மள வந்து நம்மளோட ரொட்டீன் அப்படியே நிறுத்திட்டு இந்த விஷயங்களை செய்யுங்க, அந்த விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே இன்னும் வந்து ரொம்ப அனாயிங்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா தியாகு சொன்ன மாதிரியே உங்க உலகத்துல அவங்க வாழறதுக்கு வந்தாலுமே கூட அவங்களுடைய தாட் ப்ராசஸ் தான் அவங்க மேல இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறதா இங்க ப்ராப்ளம். ஓகேவா, அதான் அன்னி வாய்ஸ் எனர்ஜி எல்லாம் சொல்லிட்டேன் நானு. அண்ட் இந்தியா எதுக்கு யூஎஸ் வாங்கலாம், வருஷத்துல இந்தியா 40 வருஷமா அமெரிக்கா வந்தாலும் வீட்டு கிளம்புங்கடான்னு சொன்ன மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே போட்டுருந்தாங்க. அதுல வந்து ஒருத்தவன் என்ன சொல்றான், கீழே இந்த மாதிரி டைம்ல சம்கிங்க கமெண்ட்டை பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இங்க இருந்து அங்க போய் உட்காந்துட்டு எல்லாம் ஆலாபனம் ஆடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது சொன்னா கண்டிப்பா வந்து ட்ரம்ப் சொன்னது வந்து கரெக்ட், எல்லாரையும் திருத்துங்க ஏதமா, எல்லாரையும் நம்ம பிரெயினை வச்சுதான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க, அவன் எல்லாரும் திருத்துங்க அப்படின்ட்டு உடனே கீழே எல்லாம் போய் கதறிட்டு கிடையாது. சொல்லுங்க. ஓகே, அதான் தியாகம் சொல்லியிருந்தாப்ல, அதான் டிரைவர் லைசன்ஸ் வாங்கிட்டீங்களாமே, பல நாட்டுக்கு வந்து ஓட்டிட்டே போயிடலாம் தலைவரே அப்படின்னாங்க. கண்டிப்பா கண்டிப்பா ட்ரம்ப் உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துருவான்னு வச்சுக்கேன், விசாவுக்கு உடனே வாங்க அமெரிக்காவுக்கு அப்படின்ட்டு. ஆனா இந்த எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிரைவ் வந்து ஓட்டணும், எனக்கு அது ஓட்டுங்க சார், பிரான்ஸ் போனா போறோம், அதுக்கு எதுக்கு அமெரிக்கா போயிட்டு அது எங்கேயுமே உருப்பட விடாத அளவுக்கு நீங்க பண்ண முடிவு பண்ணீங்க மேடம். அப்படியே அமெரிக்கா போயிடலன்னு பார்த்தா விட மாட்டீங்க போல. ஜெர்மன்ல இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்கு மேடம், யூரோப் கண்ட்ரீஸ்ல வந்து தெரியுது. ஐயோ ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. வாங்க. ஓகேவா, சரி. அதே மாதிரி அவர் வந்து நீங்க சொன்னது உண்மைதானா, இன்னும் அடி விழுந்துகிட்டு இருக்கான் பலமா. ஓகேவா, ஃபாத்திமா வந்திருக்காங்க, இல்ல பாமதி சொல்லியிருக்காங்க, இனிமேல் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஜாக்கி உங்களை தான் ஞாபகம். நிஜமாலுமே ஐயோ அப்பா, இப்படி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டோரி உலகத்துல யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க. தான் இப்ப சொல்லியிருந்தாங்க, this is one other way to control women. Many men or son-in-law won't go through all these. He need not change his schedule or life for anyone, but they expect the women to do. Correct. இததான் அந்த பொண்ணு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான், நான் ஒன்னும் பெருசாலாம் சொல்லல. நம்ம பால் வாங்கி கேன் வாங்குறோம்ல, அதுல இருந்து ஆரம்பிப்பாங்க அவங்க. அது வரைக்கும் இது வரைக்கும் நம்ம தானே குடும்பம் பண்ணிட்டு இருந்தோம் இங்க, நமக்கு தெரியாதா? ஒரு பாலை வாங்கி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து அவங்களுடைய இது ஆரம்பிக்கும். இது ஏமா அப்படியே வந்து அந்த பாலை காய்ச்சிடுற, கொஞ்சம் தண்ணி விட்டு காய்ச்சு அப்படிங்கறதுல இருந்து வரும் இந்த விஷயங்கள். நான் அப்படியே பாலை எடுத்து கொட கொட கொடன்னு ஊத்துவோம் கீழே, என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து அப்படின்னு. இந்த மாதிரி எல்லா அட்ராசிட்டும் பண்ணுவோம். டப்புனு சிக்கனை அப்படியே வெட்டிட்டு கீழே போட்டுருவோம், அப்படியே பெரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் அம்மா சிக்கன் சாப்பிடுங்கன்னு பையன் போட்ட அப்பா என்ன வேணாம்பா அப்படின்ற மாதிரி அலற வைப்போம். இது மாதிரி தான் ஏதாவது நீங்க யாரும் அங்கே சைக்கோ கிடையாது, அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் நொறநாட்டி எடுத்துக்கிட்டு வராத அப்படின்ட்டு. நீங்க கூட ஒழுங்கா படுக்க மாட்டீங்க போல அத்தை, இல்லைன்னா நீங்க ஒரு 3 புள்ள பெற்றுக்கலாம்னா நீ என்ன பண்ணுவ சொல்லு, யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு பட்டுன்னு ஒரு குண்டை போட்டா அதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஏன்னா என்ன சின்ன தான் எடுத்து வச்சுருந்தா ஃபோனே பண்ணணும். இப்போ எமர்ஜென்சி டாக்டர் ஓகேவா பாருங்க அத்தை, நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா ஏன் மாமா என்ன பார்த்துட்டு போறாரு, இன்னொரு குண்டை போட்டா அடுத்தது உடனே டிக்கெட்டா போடுறான்ற முடிஞ்சு வச்சுக்காத சார். நீங்க எப்படி சார், நல்ல வேலை நீங்க பொண்ணா பிறக்கல சார் மேம், அதனாலதான் இதெல்லாம் வந்து சரி விடுங்க. ஓகேவா, நீங்க ஆப்பிள் சாப்பிடுங்க, உங்களுக்கு பசியா இருக்கீங்க, நீங்க ஆடமா மாறிட்டு இருக்கு, ஆப்பிள் சாப்பிடுங்க. ஓகே, அது ஒரு 10 வருஷம் லவ் பண்ணுது, ஆனா அந்த டைம்ல இந்த மாதிரி இல்லை எனக்கு, அதுதான் ஆத்தாத்து போகுது.
ஒரு சைனாவது காட்டியிருக்கலாம். இப்பயும் அந்த சைன் காட்டிருந்தாங்கன்னா நீங்க அப்ப இருந்திருக்கவே மாட்டீங்க, இப்ப இருந்திருக்க மாட்டீங்க. அதுதான் இப்ப நாம வந்து ஒரு மாதிரி டியூன் பண்ணி வச்சிருக்கோம்ல சார். இதுக்கப்புறம் வந்து அப்புறம் யோசிச்சு பாருங்க, திருப்பி ஒருத்தர் வந்து டியூன் பண்ணி அவ்வளவு ஈஸி இல்லை சார் ஆண்களை டியூன் பண்றது. கார்ல இருக்கும்போது சொன்னேன், ஒரு பொண்ணு போயிட்டு இருந்தது, ஆபீஸ் முடிஞ்சு போயிட்டு இருந்தது, கார் நிறுத்திட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு இருந்தேன். இல்லை நீங்க வரீங்களா இல்லை அப்படியே போறீங்களா அப்படின்னு. இல்லை வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து போய் கரெக்ட் பண்ணி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ செய்வ அந்த வேலையை அப்படின்னாங்க. இல்ல இதுக்கப்புறம் ரிஸ்க் எல்லாம் நான் எடுக்க மாட்டேன். நான் சொன்னேன் நீ எடுப்ப அப்படின்னு. அதுதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ ஓகே இல்லதான் இப்போ அது சொல்லிட்டேன் இல்லையா, நல்லா பாண்டிங்க அப்படின்னு இருக்காங்க. பிரியா வந்து நானும் அப்படின்னு போட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. பிரியா டி ரொம்ப நாள் கழிச்சு வந்து 35 பேருடைய வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். சீக்கிரமா நல்ல செய்திகள், நினைச்ச செய்திகள், ரொம்ப நாள் நினைச்ச செய்திகள் கண்டிப்பா வந்து அடையும். தேங்க்யூ சார். நான் போட்டிருக்கேன். லிவின் முகு அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்க. நிறைய சொல்லியிருந்தாங்க, நீட் ஸ்பவுஸ் சப்போர்ட் ஹேண்டில் ஹிஸ் பேரண்ட்ஸ், தென் ஒன்லி லைஃப் கேன் பி ஹசில் ஃப்ரீ. ஆமா, இப்ப யோசிச்சு பாருங்க, நான் வந்து ஊருக்கு வர மாட்டேன், நான் வந்து மூவி பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம், அவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லி யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப இதா இருக்கும், கஷ்டமா இருக்கும். இன்லாஸ சப்போர்ட் பண்றதுக்கு ஹஸ்பண்டோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் வந்து டிபெண்டெல்லாம் வந்து பிகின் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த டிஷர்ட், இந்த மாதிரி இந்த கேமிங் டிஷர்ட் எல்லாம் போட்டு ஏதோ ஒன்று குட்டிக்காரனா அடிச்சு பல்ட்டி அடிச்சுக்கிட்டு எண்ணெய் தடவி என்னன்னோ ஜலபல ஜங்ஷன் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே கதையை ஓட்டும் பொழுது அந்த சப்போர்ட் இருக்கும்போது தான் எதற்கு இந்த ட்ரௌசரை போட்டுக்கிட்டு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு உங்களால பேச முடியும்னு சொல்ல வரேன். ஸ்பவுஸ் சப்போர்ட் இட்ஸ் வெரி மஸ்ட், வெரி இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். எது இதெல்லாம் வந்து சேர்க்குறீங்க ஜாக்கி, ஒஸ்டா இருக்கு. ஓகேவா? அதே போல வந்து இந்த சன்னுக்கு வந்து மை ஹபி வந்து கெட்ஸ் வெரி ஹைப்பர் ஆக்டிவ் டியூரிங் ஹிஸ் சன்ஸ் விசிட், கிவ்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு குக், இந்த மாதிரி இது பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்னோட மீ டைமே இல்லாத அளவுக்கு அவரும் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லோகேஸ்வர் வந்து ஜாக்கி நீங்க எப்படி அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல? ஆமா, எங்கள் வீட்டில் வந்து யாராவது வராங்க, 10 நாளோ 15 நாளோ, அதிகபட்சம் அதுக்கு மேலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நானே சொல்லுவேன், அது வேலைக்காவதுரா தம்பி, இதுக்கப்புறம் வந்து காப்பியிலே வந்து உப்பு கறிக்கும், நீ புரிஞ்சுக்கோ, 10 நாள் அதிகபட்சம்டா, அதுக்கு மேலே அது வாய்ப்பு இல்லைடா தம்பி அப்படின்னு நானே சொல்லுவேன். காரணம் என்னன்னா, அது என்ன சொல்றது, அதுக்குள்ளே ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நானே அதெல்லாம் வந்து முடியாத அளவுக்கு பட்டு முடிச்சிடணும்னு வச்சுக்கேன். ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டுக்கு அந்த மாதிரி வருது, 4 நாள் இருந்துட்டா, காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணி, அது இன்னொரு பாத்ரூம், நீ இந்த பெட்ரூமு காலைல வரும் காப்பி இந்த கதைலாம் நினைக்காத. நீ என்ன பண்ண, பெட்ரூம் போ, டாய்லெட் பாத்ரூம் இருக்கு, முடிச்சிடு. தேங்க்யூ ஃபார் த காஃபி. Have a nice time. Okay. நீ ஒரு பாத்ரூம் இருக்கு, போ பாத்ரூம் பல்லாம் விளக்கிடு. என்ன உங்க அண்ணி எப்ப இருந்திருப்பாங்க எனக்கு தெரியாது. அது எழுந்திருக்கும் போது அதுதான் வந்து 7 மணி, அது 12 மணிக்கோ 10 மணிக்கோ அதை பத்தி நம்மளுக்கு கவலையும் கிடையாது. நீ எழுந்துரு, நான் எப்படியா இருந்தாலும் 7 மணிக்குள்ள எழுந்துருவேன், அதிகபட்சம் 8. ஏன்னா நீ எழுந்து பாத்ரூம் முடிச்சுட்டு வரத்தோட நானும் வந்து பல் விளக்கிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துடுறேன். நான் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த பூண்டு சட்னி செஞ்சு சாப்பிடுவோம், புளியோதரை வந்து மதியானம் செய்வாங்க, அந்த மாதிரிலாம் நீ நினைக்காத. நேராக போவோம், ஹோட்டலில் சாப்பிடுவோம், ஆஃபீஸ் போ, ஏதோ வேலை விஷயமா வந்திருக்க, பத்திரிக்கை வைக்கிற எந்த கர்மா அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு வா, மதியானம் சாப்பிடுவா. சூப்பராக வந்து ஒரு ஆந்திரா மெஸ் இருக்கு, திணற போட்டுக்கிட்டே இருப்பான், அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். நைட்டு ஒரு ரோட்டோர கடையில் நல்ல ஆம்லெட்ல இருந்து சிக்கன் மசாலா எல்லாம் சூப்பராக செஞ்சு கொடுப்பான் அந்த ஹோட்டல். அவ்வளோதான். மற்றபடி நீ எத்தனை நாள் வேணும் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. அப்படியே இருந்தாலும் நீ வெளில போய் சாப்பிட்டா அந்த பைசாவுக்கு நான் கொடுத்துட்றேன் காசு. நீ எனக்கு, நான் சப்போஸ் வெளியில் இருக்கேன், உங்க கூட சுத்த முடியாது இல்லையா, 4 நாளோ 5 நாளோ, நீ அது மாதிரி பண்ணு. அட்வான்ஸாக 1000 ரூபா கையில் அப்படியே பாக்கெட்டில் வச்சுருவோம், சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ, அப்படி முடிஞ்சு போச்சுக்க. சிம்பிள். இதை விட என் தங்கச்சிங்க எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு வந்திருந்தாங்க, அப்படியே நேராக போய் பிரியாணி கடையில் போய் ஃபுல்லாக பிரியாணி தான் முடிஞ்சது கதை. எல்லாம் அதுவும் இந்த தட்டுக்கிட்டுலாம் கூட கிடையாது, எல்லாம் அந்த பாக்கத்தட்டுலேயே எடுத்து சாப்பிட்டு போட்டு தூக்கி போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. போகும்போது எல்லாருமே கையில் ஒரு பிரியாணி, எங்கே வண்டி நிறுத்தி அங்கேயே திட்டு கிளம்பி போயிட்டே இருக்க, முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். லைஃப் ரொம்ப சிம்பிள் சார், அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா என் தங்கச்சியே ஒரு தங்கச்சி 3 மாதம் இருந்தது, இன்னொன்று கல்யாணம் கூட தான் இருந்தது, எல்லாருக்குமே தெரியும். நம்ம அப்போ ஆரம்பத்திலே செட் பண்ணிட்டோம்னு சொல்ல வரேன்.
புரியுது. ஓகேவா? அதில் நல்லா யோசிச்சு பேசுகிறீங்க. நல்லா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு சார். மேடம் எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் பாகத்தில் குடும்பமான வரை சில விவாதங்களை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இன்னொரு பாகம் செகண்ட் பாகத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை ரசிக்கலாம். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.